ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இது 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது 8 மணி நேரம் போல் ஊறட்டும். 8 மணி நேரம் போல் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு பருப்பை மட்டும் மாற்றிக்கலாம். நம்ம நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கே பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். காலையில் பருப்பை ஊற வச்சுட்டு சாயந்தரம் இது போல் தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக 8 மணி நேரம் போல் ஊறணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். பருப்பு நல்லா முளைக்கட்டி வந்துருச்சு. இதை துணியிலலாம் கட்டி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தண்ணியை வடிச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாலே போதும். இந்த அளவுக்கு முளைக்கட்டி வந்திருக்கு. இது இருக்கட்டும், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். இதுக்கு பதிலாக நம்ம நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகுளுந்த பருப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 4 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, போதும். இப்போ மீடியம் சைஸை விட சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம ஆப்பிள் தக்காளியும் எடுத்துக்கலாம், நாட்டு தக்காளியும் எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, போதும். இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சுருந்த பச்சைப்பயிறு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 50 கிராம் பச்சைப்பயிறு எடுத்தாலே போதும். முளைக்கட்டி வரும்போது நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்புக்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா போதும். இது முளைக்கட்டி வந்த பயிருங்கிறதுனால ஈஸியாகவே வெந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். பருப்பு ரொம்ப குழையவும் கூடாது, அதே மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை இருக்கட்டும். மூடி வைக்கும்போது தான் தண்ணி சீக்கிரமாக வற்றாது, பருப்பும் நல்லா வேகும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் இருக்கும். பார்க்கலாம் பருப்பு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு. ஒருவேளை பருப்பு வேகலைனாலும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது பருப்பு நல்லா மசியணும். பருப்பு ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி மசிஞ்சால் மட்டும் போதும். பருப்பு நல்லா வெந்துருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சாப்பாடு இது கூட சேர்த்துருக்கேன். எடுத்தோடனே நிறையா சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது குக்கரில் வேக வச்ச சாப்பாடு தான். குக்கரில் ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறமா சாப்பாடு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். நம்ம சாப்பாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்துருக்கேன். நம்ம இது மாதிரி முளைக்கட்டி வச்ச பருப்பு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நம்ம இது மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கும்போது ஈஸி, அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. சாப்பாடு சேர்த்துட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை இருந்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னே சொல்லலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.